இந்நேரம் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட் தலைவருடைய சுற்றுப்பயணப்படி முடிஞ்சிருக்கணும். ஆனா ஏன் முடியல? தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகக்கூடாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு. அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? திமுகவுடைய முழுக்க முழுக்க சூழ்ச்சி. திருச்சி, அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கே, அன்னைக்குதான் நானே நம்பினேன். கலைஞர் பிறந்த ஊர். கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா 50% ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும். ஆனால் அந்த மாவட்டத்துல 3 மணி நேரம் ஆச்சு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர். அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு. அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சு. அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும்? 32 மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும்? போடு, பிரச்சனையை உருவாக்கு. அதை யாரை ஏற்படுத்தணும்? செந்தில் பாலாஜியை கூப்பிடு, ரவுடியை கூப்பிடு, உருவாக்கு. 3 பேர் சேர்ந்த கூட்டணி நைட்டே தெரிஞ்சிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி வேலையை செஞ்ச உடனே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு. மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில உதயநிதி வந்துட்டாரு. ஏன்? இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா அவங்க கையில் எடுத்தாங்க. அந்த பிரச்சாரம் இன்னொரு 32 மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள். ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா? தலைவரை டச் பண்ணிட்டாங்க. அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல. இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி. உதயநிதி அவர்களே, மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களுடைய 3 பேர் கூட்டணியோடைய சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க 30 நாள்ல. அது மிகப்பெரிய பேரன்பா தமிழக மக்கத்துல மாறியது. இந்த திமுக இந்த மாதிரி ஒரு படுபாவித்தனத்தை செஞ்சிருச்சு. பெண்கள் மக்கத்துல மிகப்பெரிய எழுச்சி, ஒரு அன்பு, ஒரு ஆதரவு எங்கிருந்து உருவாச்சுன்னா கரூர்ல இருந்து உருவாச்சு.